லாக் அனாலிட்டிக்ஸ். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் எஸ்ஆர்இக்குமே நீங்க சொல்லலாம். எஸ்ஆர்இ பேஸ்ட் இன்டர்வியூஸ்லயுமே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். எனக்கு பிடிச்ச ஒரு டாபிக். ஏன்னா அவ்வளோ டூல்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இதுல அடங்கியிருக்கு. ஸோ அது தவிர்த்து நானும் என்னோட பழைய ஆர்கனைசேஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் சாஸ் ப்ராடக்ட்ஸை வந்து நான் எவாலுவேட் பண்ணேன். ஸோ that's ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ கிளவுட் இன்ஜினியர். டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே எஸ் ஆட்டோமேஷன் ஆல் த வேன்றது நம்ம சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. அது தவிர்த்து சப்போஸ் அந்த ஆட்டோமேஷன் இஸ் ஆல்ரெடி தேர் as a tool out there na, why don't you utilize that tool if it's feasible for your organization? So அதனால the more and more tools that you explore, maybe you will see that இந்த டூல் வந்து எனக்கு ஈஸியா ஒர்க் ஆகுது, இந்த டூல் எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மேபி உங்களுக்கு தெரிய வரலாம். இல்ல உங்களோட யூஸ் கேஸ் எக்ஸாக்டாவே அந்த டூல்ல வந்து அடங்கியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாக் அனாலிட்டிக்ஸ் பத்தி நம்ம பேசிச்சு. அகைன் நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆர்கிடெக்சர் தான் நம்ம யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி யோசிச்ச ஆர்கிடெக்சர்ல ஒரு ஷேர் சர்வீசஸ் அக்கௌண்ட் இருந்தது இல்ல, அந்த இடத்துலதான் என்னோட ஓப்பன் சர்ச். ஏன்னா இப்போ எலாஸ்டிக் சர்ச் வந்து நம்ம அவனுக்கும் ஏடபிள்யூஎஸ்க்கும் ஒரு கிளாஷ்ன்றதுனால பேரையே மாத்திட்டாங்க. ஸோ அது இப்போ ஓப்பன் சர்ச்சா இருக்கு. ஸோ அதனால அந்த ஓப்பன் சர்ச் கிளஸ்டரை தூக்கி நான் வந்து ஒரு ஷேர் சர்வீசஸ் அக்கௌண்ட்ல வச்சுட்டு எல்லா அக்கௌண்ட்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ளிகேஷன் லாக்ஸ் ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிடலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாக்ஸ் எல்லாத்தையும் நான் தூக்கி S3ல மேபி போடலாம், கிளவுட் வாட்ச் லாக்ஸ்ல போடலாம். S3ல போட்டா S3ல இருந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ஈவென்ட் ட்ரிவனா எப்படி நான் எல்லா சினரியும் கோக்குறேன்னு பாருங்க. S3ல போட்டு அங்கேருந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ஈவென்ட் ட்ரிவனா அடிச்சு லாம்டா ஃபங்க்ஷன்ல பார்சிங் அண்ட் ஃபில்டரிங்லாம் பண்ணி ஓப்பன் சர்ச்சுக்கு புஷ் பண்ணலாம். கிளவுட் வாட்ச் ஈவெண்ட்ல இருந்ததுன்னா அங்கேருந்து ஒரு கிளவுட் வாட்ச் லாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அங்கேருந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி பார்சிங் ஃபில்டரிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து அதை தூக்கி ஓப்பன் சர்ச்ல போட்டுடலாம். எய்தர் நான் ஓப்பன் சர்ச் செல்ஃப் மேனேஜ்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா அதே ஓப்பன் சர்ச் வந்து நான் ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் கூட நான் யூஸ் பண்ணலாம். அதையே நான் வந்து ஒரு ECS எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ்ல டாக்கர் கண்டெய்னர்ஸா வைக்கலாம். ஒரு ஹெல்ம் குபர்நெட்டிஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் எலாஸ்டிக் சர்ச் ஆப்ரேட்டரையே நான் குபர்நெட்டிஸ்லயும் டிப்ளாய் பண்ணலாம். எல்லா சினாரியோவையும் கோத்தாச்சு. அது இல்லைன்னா சாஸ் ப்ராடக்ட்ஸ் நான் போகணும் அப்படின்னா டேட்டா டாக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அவுட் தேர். அவன் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனே வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நியூரலிக், செக்எம்கே, சுமோலாஜிக், எலாஸ்டிக் கிளவுட், ஸ்ப்ளங்க், இது மாதிரி எக்கச்சக்க சாஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் ECS சர்வீஸ் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ்ல இருந்து ஸ்ப்ளங்க்கு டைரக்டாவே நம்ம வந்து டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணலாம். ஆஸ் லாங் ஆஸ் அந்த டாக்கர் டிரைவரை நீங்க அந்த ஸ்ப்ளங்க் லாகிங் டிரைவரை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து ECS எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ்ல இருந்து ஸ்ப்ளங்க்குக்கே உங்களோட லாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரீம் பண்ணலாம். நான் அதை ஒரு வாட்டி பண்ணி பார்த்திருக்கேன், ஒர்க் ஆயிருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது லாம்டா, கினசிஸ் ஃபயர் ஹோஸ், ஸ்ட்ரீமிங் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்ல கினசிஸ் ஃபயர் ஹோஸுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து ரெட் ஷிஃப்ட்டுக்கு அனுப்பலாம், S3க்கு அனுப்பலாம், ஸ்ப்ளங்க்கு அனுப்பலாம், எலாஸ்டிக் சர்ச்சுக்கு அனுப்பலாம். நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு கினசிஸ் ஃபயர் ஹோஸ்ல இருந்து. இல்ல மேபி கிளவுட் வாட்ச் லாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா நேரம் ஓப்பன் சர்ச்சுக்கு அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு. லாம்டால இருந்து கூட நான் டைரக்டாவே அனுப்பலாம் பார்சிங் ஃபில்டரிங்லாம் பண்ணி. ஸோ அப்போ ஆக மொத்தம் ரா டேட்டா இருக்கும். அந்த ரா டேட்டால வந்து இருக்கிற கண்டென்ட்டை நான் பார்சிங் ஃபில்டரிங்லாம் பண்ணியிருப்பேன். மேபி லாக் ஸ்டாஷ் கூட யூஸ் பண்ணலாம். பட் லாக் ஸ்டாஷுக்கு ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அவன் நிறைய மெமரி எடுத்துப்பான், ஏன்னா ஒரு ஜாவா அப்ளிகேஷன். அது ஒரு VMல இன்ஸ்டால் பண்ணும், அது ஸ்கேலபிலிட்டிலாம் நம்ம யோசிக்கணும். அது தவிர்த்து சைஸ், அந்த பார்ஸ்டு லாக் ஃபைல்ஸோட சைஸ் வந்து சீக்கிரம் நிறைய ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம கிளீன் வேற பண்ணணும், ரொட்டேட்டும் பண்ணணும். ஸோ லாக் ஸ்டாஷ்லாம் யூஸ் பண்றதுக்கு பதில் லாம்டா யூஸ் பண்ணுங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ரா டேட்டாவை இந்த மாதிரி எல்லாம் பார்ஸ்லாம் பண்ணி மேபி GeoIP லொகேஷன் லுக்அப்லாம் பண்ணி நீங்க வந்து ப்ராசஸ் டேட்டாவா மாத்துறீங்க. இல்ல ஒரு உதாரணத்துக்கு நீங்க கினசிஸ் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ்ல அந்த ரா டேட்டாவை ஸ்ட்ரீம் பண்ணி அங்கேருந்து நீங்க கினசிஸ் டேட்டா அப்ளிகேஷன்ல நீங்க வந்து உங்களோட பார்சிங் அண்ட் ஃபில்டரிங்லாம் பண்றீங்க யூசிங் லாம்டா. அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து ஒரு கினசிஸ் டேட்டா ஸ்ட்ரீமுக்கே திருப்பி நீங்க அனுப்பலாம், அது ஆஸ் ப்ராசஸ் டேட்டா. அங்கேருந்து நீங்க ஃபயர் ஹோஸுக்கு அனுப்பிச்சு வேற எங்க வேணாலும் நீங்க அனுப்பலாம். ஸோ தெர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் இதுல. ஸோ அது நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம், ஈவென்ட் ட்ரிவனா பண்ணலாம். 2 கேட்டகரிஸ் ஆஃப் லாக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாக்ஸ், அப்ளிகேஷன் லாக்ஸ். நான் இன்ஃப்ரா லாக்ஸ் நான் சொல்றது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா IAM பேஸ்ட் ஆடிட் லாக்ஸா இருக்கலாம், உங்களோட லோட் பேலன்சர் லாக்ஸா இருக்கலாம், ALB லாக்ஸ், கிளவுட் ஃப்ரண்ட் லாக்ஸா இருக்கலாம், ரவுட் 53 லாக்ஸா இருக்கலாம், API கேட்வே லாக்ஸா இருக்கலாம்.
so many different infrastructure logs. RDS ஓட எரர் லாக்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்லோ query லாக்ஸா இருக்கலாம். இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாக்ஸ்ல. உங்களோட ஜாவா அப்ளிகேஷனோ, ஐ மீன் பைத்தான் அப்ளிகேஷன் வாட் நாட், அதோட லாக்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் லாக்ஸா இருக்கலாம். அது ஒரு தனி கேட்டகரி, தனி டிஃப்ரெண்ட் டினோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ளிகேஷன் லாக்ஸ் வந்து ஷுட் பி ஆன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் வர்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ லெவல் 1 ஆஃப் வர்போஸ், லெவல் 2 ஆஃப் வர்போஸ். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வர்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன நடக்கிறது அப்படின்றது. ஸோ லாகிங்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் இப்ப ரீசெண்டா நம்ம ஃபேஸ் பண்ண லாக் 4 ஷெல், இப்ப ரீசெண்டா ஸ்ப்ரிங் 4 ஷெல், இந்த மாதிரி நிறைய வல்னரபிலிட்டிஸ்லாம் இப்ப ரீசெண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் யூஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன், அப்டேட் அண்ட் பேட்ச் டு த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆல்வேஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் லாக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரா டேட்டாவா இருக்கும். பார்சிங் அண்ட் ஃபில்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராசஸ் டேட்டா ஆகும். அதுக்கப்புறம் அனாலிசிஸ்க்கு நீங்க எங்க வேணாலும் அனுப்பலாம். நீங்க இன்ஃபேக்ட் வந்து S3லயே வச்சுட்டு கூட அதீனாவை வச்சு நீங்க வந்து S3ல query அடிச்சு அந்த லாக்ஸை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வந்து நீங்க அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து குவிக் சைட்ல விஷுவலைஸ் பண்ணலாம். கூகுள் கிளவுட் மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் போனீங்கன்னா ஸ்டாக் டிரைவரே இருக்கு, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டூல். பிக்வெரி இருக்கு. சோ மெனி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். இதே வந்து வெறும் நேட்டிவாவே நீங்க வந்து கிளவுட் வாட்சே நீங்க போறீங்க, AWS நேட்டிவாவே போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட இன்டர்வியூஸ்ல யூ கேன் டாக் அபவுட் கிளவுட் வாட்ச் லாக்ஸ் இன்சைட்ஸ், யூ கேன் டாக் அபவுட் கண்டெய்னர் இன்சைட்ஸ், லாம்டா இன்சைட்ஸ். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், லைக் கம்ப்ளீட் AWS நேட்டிவ் சொல்யூஷன்ஸ். இல்லைன்னா நீங்க AWSலயே வந்து மேனேஜ்டு ப்ரொமித்தியஸ் அண்ட் கிரஃபானா இருக்கு. லாக்ஸுக்கு உங்களுக்கு கிரஃபானா லோக்கி இருக்கு. மானிட்டரிங் மாதிரி போகிறச்சே உங்களுக்கு வந்து செல்ஃப் ஹோஸ்டட் ப்ரொமித்தியஸ் கிரஃபானா ECS கூட பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ப்ரொமித்தியஸ் ஆப்ரேட்டரை தூக்கி நீங்க வந்து EKSல டிப்ளாய் பண்ணலாம், குபர்னெட்டிஸ்ல. ஸோ அதெல்லாம் மெட்ரிக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஸ்டாக் டிரைவர்ல கூட மெட்ரிக்ஸ் அண்ட் லாக்ஸ் நீங்க பண்ணலாம். சோ மெனி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. மேபி இது வரைக்கும் நீங்க இதை பத்தி படிக்கல அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட இன்டர்வியூஸ்ல இந்த மாதிரி கேள்விகள்லாம் வச்சு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் நீங்க ஒன்னா நீங்க எடுத்து விடலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி SIEM அப்படின்றது செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ மோர் இன் ரிகார்ட்ஸ் டு ஈவெண்ட் லாக்ஸ், ஆடிட் லாக்ஸ், இந்த மாதிரி கிளவுட் ட்ரைல் லாக்ஸுக்கே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் சொல்றேன். கிளவுட் ட்ரைல் லாக்ஸை தூக்கி S3ல போட்டு அங்கேன்னு ஒரு லேம்டாவை ட்ரிகர் அடிச்சு ஓப்பன் சர்ச்சுக்கு அனுப்பலாம். கிளவுட் ட்ரைல் லாக்ஸை தூக்கி S3ல போட்டு அத்தீனால ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி நீங்க குவிக் சைட்ல விஷுவலைஸ் பண்ணலாம். கிளவுட் ட்ரைல் லாக்ஸை தூக்கி நீங்க கிளவுட் வாட்ச் லாக்ஸ்ல போட்டு அங்கேன்னு ஒரு லேம்டாவை போட்டு எலாஸ்டிக் சர்ச்சுக்கு அனுப்பலாம். இல்ல கிளவுட் ட்ரைல் லாக்ஸை தூக்கி கிளவுட் வாட்ச் லாக்ஸ்ல போட்டு அங்கேன்னு ஒரு கினசிஸ் ஃபயர் ஹோஸ் வழியா நீங்க வந்து ஸ்ப்ளங்க்கு அனுப்பலாம். எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஈவென்ட் ட்ரிவன் ஆப்ஷன்ஸை நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அகைன் அண்ட் அகைன் நான் ஏன் ஈவென்ட் ட்ரிவன்ல ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா அழகான ஆர்கிடெக்சர்ஸ் நீங்க உங்களால கிரியேட் பண்ண முடியும். அது தவிர்த்து ஃபைனலா டேஷ்போர்டிங் அண்ட் விஷுவலைசேஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிபானா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஐ மீன் அஃப்கோர்ஸ் கிரஃபானா இன்னொரு ஆப்ஷன். அது தவிர்த்து உங்களுக்கு குவிக் சைட் ஒரு நல்ல ஆப்ஷன். இது எல்லாத்துக்குமே நீங்க அத்தன்டிகேஷன், யூசர் நேம் பாஸ்வேர்ட் பேஸ்ட் அத்தன்டிகேஷன் வைக்கணும்னா கண்டிப்பா நீங்க காக்னிட்டோ இந்த மாதிரி சர்வீசஸ் தான் நீங்க AWSல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், ஒக்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் லாக் அனாலிட்டிக்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு இவ்வளவு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு கால்வாசி கூட யாராச்சும் ஆன்சர் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே.